இந்திய அணியோட ஹெட் கோச்சான ராகுல் டிராவிட் இவரோட பதவி காலம் ஜூன் மாசோட முடிய போதுங்க. இந்த நிலையில பிசிசிஐ புதுசா தலைமை பயிற்சியாளரை தேர்ந்தெடுக்கும் செய்யறதுல ரொம்ப மும்முரமா இருக்காங்க. அந்த வகையில யார் வேற விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 பேர்கிட்ட விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க. இதுல முக்காவாசி போலி விண்ணப்பங்கள் தான் வந்திருக்கு. ஏன்னா முதல்ல பேரெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்குங்க. அதாவது அமித்ஷா, நரேந்திர மோடி அவர்கள் பேரெல்லாம் விண்ணப்பம் வந்திருக்குங்க, தோனி அவர்கள் பேர்லயும் வந்திருக்கு, சச்சின் டெண்டுல்கர் பேர்லாம் வந்திருக்கு. இதனால போலி விண்ணப்பங்களை தள்ளுபடி பண்ணி யாரை தேர்வு செய்ய போறாங்கன்றதுல மிக மும்முரமா இருக்காங்க பிசிசிஐ. அது மட்டும் இல்லாமல் இந்திய ரசிகர்களும் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியோட புதிய பயிற்சியாளராக யார் வருவதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கன்னா ஜஸ்டின் லேங்கர், ஸ்டீஃபன் ஃபிளமிங் மற்றும் விவிஎஸ் லக்ஷ்மன் போன்ற வீரர்கள் இதுல இருக்காங்க. இதுல யாரு வரப்போறாங்கன்றத ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்காங்க ரசிகர்கள். இந்த நிலையில இறுதி கட்ட காலம் ராகுல் டிராவிட் அவர்கள் 20 ஓவர் உலகக்கோப்பை வென்று கொடுக்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காருங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம்.